இன்னைக்கு போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் உங்களோட பழைய சாதத்தை பற்றி பேசியிருந்தோம் தானே. லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தோம்? கம்மங்கூரை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு அதுக்கு தான் உங்களை வேலைக்கு வச்சுருக்கேன். அதுவும் வாஸ்தவம் தான், அதுவும் வாஸ்தவம் தான். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து என்ன பேச போகிறோம்னா கம்மங்கூழை பற்றி பேச போகிறோம். சரி விடுங்க, அதை விடுங்க. கம்மங்கூழில் செய்கிற டிஷ்ஷாச்சும் தெரியுமா? ஐயோ ஐயோ தெரியாது. எதுவுமே தெரியாமல் ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தான் உங்களை வச்சுருக்கேன். அதுக்கு 2 பேரை வேலைக்கு போட்டுட்டு சம்பளம் கொடுக்காம டீயை மட்டும் வாங்கி கொடுத்துக்கிட்டு ஐஸ் பிரியாணி வாங்கி கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு வேலை. சரி பேசிடலாம். இன்றைக்கி வந்து கம்மங்கூழை பற்றி பேச போகிறோம். கம்பு ஆக்சுவலாக கம்பு தான். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் நிறையா பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது வந்து தானிய வகையில் வந்து நெல், கோதுமை தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க மனிதர்கள். ஓகேவா? இந்தியாவில், அதாவது இந்தியா வாழ் மக்களா, ஓகே, இது 2 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயே இந்த சில பேர் சமைக்கிற குறிப்பெலாம் பார்த்துட்டு இப்படி சமைச்சு சாப்பிட்டா நல்லது, இப்படி சமைச்சு சாப்பிட்டா நல்லது, இதை இப்படி தான் சமைக்கணும் அப்படிலாம் பக்குவம் கிடையாது. அந்த தானியங்களில் மட்டும் இல்லை, நம்ம சிறுதானியங்களில் தான் நிறையா இருக்குது. சொல்லப்போனால் கம்பு, கேழ்வரகு, கொள்ளு, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு நிறைய சொல்லுவாங்க கிராமத்தில். இதை சொல்ல வரீங்க, சொல்லுங்கள். நீங்கள் மறந்துட்டீங்க, விடுங்க. கழுத்து வரைக்கும் வருது, அதுக்கப்புறம் வர மாட்டேது காத்தவராயா தானே. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு கம்பில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, கம்பு பார்த்தீங்கன்னா அதிக நார்ச்சத்து கொண்ட ஒரு தானிய வகை, சிறுதானிய வகை தான் கம்பும். நார்ச்சத்து எதுக்குன்னா, இப்போ நமக்கு அதாவது மோஷன் சரியாக போல் அடிக்கடி பசி எடுக்குது. இப்போ கம்பு காலையிலே சாப்பிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா வச்சுங்க, உங்களுக்கு கரெக்டாக நார்ச்சத்து இருக்கிறதுனால கரெக்டாக மோஷன் போயிடும். உங்களுக்கு காலை கடனை கரெக்டாக முடிக்கிறதுக்கு சரியான டைமுக்கு கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரியான டைமுக்கு பசி எடுக்கிறது. நமக்கு பார்த்தீங்கன்னா கண்ட டைம்லலாம் பசி எடுக்க நிறைய வேலை பார்க்குறவங்களுக்கு இது காலையிலே சாப்பிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ஏதாச்சும் சொல்லுங்கள் நீங்களும். பசி எடுக்கிறது வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி ஆக்கி போட்டு கொடுத்து. ஆமாம், இது ஓகே. இதெல்லாம் மட்டும் சொல்கிறான், இதெல்லாம் கட்டுக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இதான் வந்து உண்மை. ஆமாம், அறிவியல் பூர்வமாக இதான் உண்மை. அதான் வதிரா இவர் அப்படி தான் சாப்பிட்டுருக்காரு. ஆனால் 12 ஈவன் டின்னர் எப்போ சாப்பிடுங்க? டின்னரில் டீ குடிச்சிட்டு உட்காந்து படுத்துகிறோம் அந்த மதியானத்துக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, உங்களுக்கு வந்து கம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து மட்டும்தான் இருக்குது, மீதி எந்த ப்ரோட்டீனும் கிடையாது. ப்ரோட்டீன் இல்லை, ப்ரோட்டீன் வேறு எந்த ப்ரோட்டீனும் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்புலாம் கரைச்சிரும், கெட்ட கொழுப்புலாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா உடம்பு கட்டுக்கோப்பாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம விவசாயிகளை சொல்லலாம். இந்த சேரில் வந்து மாடு பிடிச்சி எல்லாத்தையும் சொல்லலாம். 80 கிட்ஸ் இல்லை, அதாவது இந்த விவசாயிகளை பார்த்தீங்கன்னா 6 பேக் ஆம்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு இருக்காது. அவங்க கம்பு சாப்பிடுவாங்க, பழைய சாதம் சாப்பிடுவாங்க, கேவுர் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான மசில்ஸ், ஒரு ஒரிஜினல் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இருக்கும். அதனால் கம்பு வந்து காலையிலே எடுத்துக்கொள்வது மிகச்சிறந்த உணவு. இதை மட்டும் லாஸ்ட்டாக சொல்கிறேங்க, வேறு எதுவும் வச்சுக்காத. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, உடல் பலம். அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஆக்சுவலாக சொல்லிட்டேன். சொல்லுங்கள். அடுத்தது ரத்த கொதிப்பு. கம்பு சாப்பிட்டா உங்களோட உங்கள் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து எனக்கு பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கம்பு சாப்பிடுங்க, சரியாக போயிடும். எங்கெங்க ஏதாச்சும் சேலரி போட்டால் தானே வாங்கி சாப்பிட முடியும். நான் நாளைக்கு வாங்கி தரேன், விடுங்க. என்னது கம்போ? அப்போ கடைசி வரைக்கும் சேலரி தர மாட்டீங்க. ஓகே, வியூஸ் பார்த்துருங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே இவர் இப்படி செய்கிறாரு. அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். எங்கே நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ண போகிறீங்க. நானும் ரூம்லாம் காலி பண்ணலான்னு இருக்கேன். நோ அது தப்பு. அது தப்பா? சரி, ஓகே. தப்பு. பார்த்தீங்கன்னா நாளைக்கு கம்பு வாங்கி தரேன், சாப்பிடுங்க. ரத்த கொதிப்பு சரியாயிடும், சரிங்களா? சரி, ஓகே. ஓகே, வாங்கி கொடுங்க. கொஞ்சம் அந்த சேலரி கொஞ்சம் போட்டு விடுங்க. பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பை பற்றி பேசுகிறோம். அதை பற்றி பேசுகிறோம். ரத்த கொதிப்பு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கம்பு வந்து காலையிலே அந்த ரத்த கொதிப்பு உள்ளவங்க காலையிலே வந்து ஒரு ஃபுட்டாக, அதாவது கம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அண்ட் வந்து பிளட்டை க்ளீன் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே சீராக, அதாவது அதிகமாக இல்லாமல் அதிலே சுற்றி நிறீங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. ஐயோ சொல்கிறது இல்லை, அந்த பெண்களுக்கு சிறந்த இது அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சொல்கிறேங்க இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. பிளட்டை சீராக வச்சுக்க உதவுது. பிளட்டு வந்து ஒரே சீராக இருந்து பிளட்டு க்ளீனாக இருந்ததுன்னா நம்ம தோல்லலாம் என்ன ஆகும்னா சுருக்கம் விடாது. அதாவது வயசாவது வந்து தள்ளி போடுவது, இளமை தோற்றம் வந்து இப்போ உங்களை மாதிரி
இப்போ உங்களை மாதிரியும் என்ன மாதிரி தான் உங்களை மாதிரி தான் அதான் உண்மை. உங்களை மாதிரி இளமை தோற்றத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு பதிவு, இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பெண்களுக்கான பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பிறந்திருக்கும், அவங்களுக்கு வந்து 6 மாதத்துலேயே வந்து அந்த பால் சுரக்கிறது வந்து நின்று போயிடும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே கம்பு அது ஒரு டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைக்கும் அது எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரென்த்து, ப்ரோட்டீன், அதாவது எதிர்ப்பு சக்தி, குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அடிவயிறு வலிக்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு அது மாதிரி இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா அது சீராக்குது. அடிவயிறு வலிக்கிறது குறைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு உள்ளவங்க ரத்தப்போக்கு அது இருக்குதுல்ல, அது பார்த்தீங்கன்னா சீராக வைக்குது, போகிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரோலாக வச்சுக்குது. அதனால் கோதுமை பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம டாப்பிக்கை அவர் கவனிச்சிருக்கிறாருன்னு இதிலே தெரிஞ்சுக்கும் இவங்க தான் முதலாளின்ட்டு. இல்லை ஸ்டார்டிங் கோதுமைன்னு சொன்னீங்க, அந்த கோதுமை மைண்டில் ஓடிட்டுருந்தா நைட்டு வேற கோதுமை சப்பாத்தி அதிலே யோசிச்சிட்டே இருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுதல் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அதானே இவருக்கும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பில் பார்த்தீங்கன்னா கேரடின்ங்கிற ஒரு ப்ரோட்டீன், கம்பு சாப்பிட்றதுனால ப்ரோட்டீன், கேரடின் வந்து ப்ரோட்டீன் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா கம்பில் தான் அதிகமாக இருக்குது. நம்ம முடி வளர்கிறதுக்கு கேரடின் ப்ரோட்டீன் தான் வந்து அவசியம். அதாவது அது வந்து கம்பில் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. கம்பை வந்து காலையில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதாவது ஒரு நாளைக்கு 1 டைம், ஓகே 1 டைம் ஒரு வேளை எடுத்துங்க, ரொம்ப நல்லது. என்ன தான் வந்து அதில் அவ்வளோ ப்ரோட்டீனோ அவ்வளோ சத்து அது இதுன்னு எல்லாம் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் அது அளவை தாண்டிட்டோன்னா என்ன இருக்கும், அது ஏதாச்சும் சொல்லுங்க, இருக்கும் விஷம் இருக்காது. அது எதாக இருந்தாலும் ஒரு அளவு தான். என்ன அதுமாரி கம்புலேயும் இருக்குது. கம்பை வந்து 3 வேளையும் அதுக்குன்னு சாப்பிட்டு வரக்கூடாது. அதேமாரி அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. சரி, சாப்பிட்டா என்ன அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம அதிகம் இப்போ ஏதாச்சும் வேலை செய்கிறோம், ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த ட்ரை ஆகி போயிட்டிங்கன்னா அடி வயிற்றுலாம் வலிக்கும், போயிட்டு செட் ஆகிடும். ஓகே, புரியுது மாதிரி ஒட்டிக்கும் அதிகமாக சாப்பிட்டா, களி மாதிரி ஒட்டிக்கும், அது போயிட்டு செட் ஆகிடும். ஓகே, அது பார்த்தீங்கன்னா நமக்கு அடி வயிற்று வலிக்கிறதுக்கு வந்து அது வலிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிட்னியில் சொல்லுங்கள், இது உங்கள் டைலாக் தான், உங்களுக்கு சொல்லி கொடுத்து எதுவுமே கரெக்டாக சொல்ல மாட்டேறீங்க. கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். என்ன ஸ்டோன்? என்னது ஸ்டோன்? ஸ்டோன், கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா. ஆமாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது அதிகமாக. தைராய்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா தைராய்டு வரும். தைராய்டு வரும்ல, வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே. அதேமாரி தைராய்டு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஓகே ஓகே, இது வந்து முக்கியமான குறிப்பு. ஓகே, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு? அவ்வளோதானே. அதனால் நம்மளோட பாரம்பரிய உணவும் கம்பும் இருக்குது. அதனால எல்லோரும் ரெகுலராக எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுத்துக்காதீங்க, லிமிட்டாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? என்ன சொல்ல வரீங்க? நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால இந்த உணவுலாம் பின்பற்றுவோம் நம்ம ஜென்ரேஷன் எல்லாம். இப்போ வர ஜென்ரேஷன் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து இப்படி கையெல்லாம் சுற்றி பேசுகிறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் மறந்துட்டு இவர் வந்து சமாளிச்சுட்டு இருக்காரு. வியூவர்ஸ் இதை வந்து இவர் பெரிய டாக்டரு, இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் தயவு செஞ்சு நினச்சிருந்தீங்க. இது உங்களுக்கு அனுப்பதி நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் வந்து ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஆமாம் போங்க, இதெல்லாம் ஏன் ஷேர் பண்ணி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் தப்பு எங்களை 2 பேர்த்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஓகே.